நான் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற மாதிரி இருக்கு. நல்லா மருமகளை கட்டி கொண்டாந்தேன். இவளை கட்டி கொண்டாந்ததுல இருந்து எனக்கு வேலை அதிகம் தான். அடியே சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க கூப்பிட்டதும் மின்னல் வேகத்துல ஓடி வந்துட்டேனா? ஆமா, இந்த பேச்சுக்கு மட்டும் குரல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், மேல துணி இருக்கு, போய் காய போடு. சரிங்க, இப்பவே முடிச்சுட்டு ஓடி வரேன். இதெல்லாம் நல்ல துணியெல்லாம் இருக்கு. இந்த அத்தைக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு. இதுல போய் காய போட சொல்லுது. சரி சரி, இந்த தாய் கிழவி சொல்றத கேப்போம். இல்லனா நம்மளையே ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம். ஐயோ ஐயோ, அடி என்னடி பண்ணிட்டு இருக்க? அத்தை, நீங்க தானே துணியில காய போட சொன்னீங்க, அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இந்த காய் போதாதா? இன்னும் எடுத்துட்டு வரணுமா? நான் துணியை வெயில்ல காய போட சொன்னேன். அடுப்பு நல்லா பத்திக்கிச்சு. சரி, மருமவள்கிட்ட சொல்லி சட்டி எடுத்துட்டு வர சொல்லுவோம். ஏமா மருமவளே, மருமவளே. சொல்லுங்க தே. ஏமா போய் சட்டி எடுத்துட்டு வாமா. சரிங்க தே, இருங்க வாரேன். இந்த தாய் கிழவி எதுக்கு ஜட்டிய கேக்குது? சரி, இருக்கிறதை எடுத்துட்டு போவோம். எத்தே, இந்த சட்டி போதுமானு பாருங்க. சரி, எதுக்கு சட்டி கேட்டீங்க? சுடர்மணி சட்டி விளம்பரம் பண்ண போறீங்களா? அடியே முட்டாள், நான் ஜட்டியை கேட்கல, அடுப்புல வைக்க சட்டியை கேட்டேன். அடியே சின்ன பொண்ணு. என்னங்க அத்தை? இந்தா இதுல ஜூஸ் போட்டு கொண்டு வா. சரிங்க அத்தை. எம்மோ, சின்ன பொண்ணுகிட்டயா சொன்னேன்? ஆமாண்டா. சரி சரி. அச்சச்சோ, இந்த தாய் கிழவி ஜூஸ் போட சொன்னுச்சு. ஆனா எந்த கிரைண்டர்ல போடணும்னு சொல்லவே இல்லையே. இங்க 2 கிரைண்டர் இருக்கே. சரி, அவங்க கிட்டயே போய் கேட்போம். இல்லனா அதுக்கும் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. எத்தே, இத ஜூஸ் போட சொன்னீங்கல்ல, கிச்சன்ல 2 கிரைண்டர் இருக்கு. எந்த கிரைண்டர்ல போடணும்? அப்பவே சொன்னேன் கேட்டியா நீ?